ஹாய் நண்பா! ஏன் அதிகமாக ஸ்விக்கியில் இத்தனை ரைடர்ஸை நல்லா ஓட்டுறாங்கன்னா, அவனுக்கு தர்ற ஃப்ளாட் சர்ஜே போனஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பூஸ்டப் ஆகிறதுக்கு நிறையா தர்றானுங்க. ஆனால் இது வந்து பெரிய சிட்டியில் மட்டும்தான் எடுக்க முடியும். சின்ன சிட்டியில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா ஹேண்டில் ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணுறவன் அவன் ஒருத்தன் தான் எடுக்க முடியும் அதிகபட்சம். ஸோ இது நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு 3 நாளைக்கு. ஸோ இதில் மினிமம் கேரண்டி பார்த்திங்கன்னா 95 ரைடு ஓட்டினீங்கன்னா 6,900 பார்க்கலாம். 79 ரைடு ஓட்டினா 5,200, 57 ரைடு ஓட்டினா 3,700, 35 ரைடு ஓட்டினா 2,300, 29 ரைடு ஓட்டினீங்கன்னா 1,800. கண்டிஷன்ஸ் இருக்குது நண்பா, சும்மா முடித்தா மட்டும் கொடுத்துட மாட்டான். இதில் என்ன கண்டிஷன்னா, நீங்கள் 13ஆந்தேதி டின்னர் பீக் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். 14ஆந்தேதியும் 15ஆந்தேதியும் லஞ்சு டின்னரும் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். அப்புறம் 14ஆந்தேதி டின்னர் பீக்கும் முடிச்சிருக்கணும். 15ஆந்தேதி லஞ்சும் டின்னரும் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 ரிஜெக்ஷன், மொத்தமாக 3 ரிஜெக்ஷன் மட்டும்தான் அலோடு. 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர், 3 நாளைக்கும் ஒவ்வொரு ஆர்டர் வேணால் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் ஒரே நாளில் 3ஐயும் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. பண்ணிட்டீங்கன்னா இந்த கேரண்டி அமௌண்ட் கண்டிப்பாக வராது. முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே கேன்சல் பண்ணாதீங்க. ஸ்லாட் புக் பண்ணால் கன்ஃபார்ம் ஓட்ட பாருங்கள். ஸ்லாட்டை இன்கம்ப்ளீட்டில் விடாதீங்க. ஒன் ஸ்லாட் புக் பண்ணிட்டீங்களா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை ஆன் பண்ணி வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து ஆன் பண்ணிங்கன்னா அது இன்கம்ப்ளீட்டுன்னு தான் வரும். நல்லா கேட்டுக்கோங்க. அதான் கடைசியாக கொடுத்துருக்கான் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு கேன்சல், நோ ஸ்லாட் மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்லாட்டையும் ஓட்டுங்க. எந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அக்ரெசிவாக ஓட்டுங்க நண்பா. நல்ல ஏர்னிங்ஸ் பாருங்கள். ஸ்விக்கியில் கொடுத்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு தான். பாய் நண்பா. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கண்டிஷன் தெளிவாக சொல்லிடுங்க.